ஹலோ வியூவர்ஸ், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தேஸ். இன்றைய பதிவில் வைகாசி விசாகத்து அன்று விரதம் வழிபாட்டு முறை சொல்ல வேண்டிய என்னென்ன மந்திரம்லாம் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாங்கிறத இன்றைய பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்கள் ஒன்று இந்த வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்பது முருகன் அவதரித்த திருநாளாகவே கருதப்படுது. முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்துதான் உதிர்த்தவர் என கந்தபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விசாகம் என்றாலே துளிர்த்து வருதல் என்று பொருள். விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள். சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்தில் இருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான். அதனால்தான் அவரை நம்ம ஞான பழம் என்றும் விநாயக பெருமானை ஞான கொழுந்து என்று போற்றோம். சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். இந்த ஆண்டு பார்த்தோம்னா வைகாசி விசாக திருநாள் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளலாம். சில பேர் பார்த்தா 48 நாட்கள், 27 நாட்கள், 3 நாட்கள், 5 நாட்கள் என அவரவர் வசதியை பொறுத்து விரதத்தை மேற்கொள்வாங்க. அன்று ஒரு நாள் மட்டும் நான் விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறவங்க முதல் நாளே வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு முருகனுடைய திருவுருவச் சிலை, திருவுருவப்படம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருங்க. மறுநாள் அதிகாலை பொழுதே எழுந்து சூரியனுடைய உதயத்திற்கு முன்பு நம்மளுடைய உபவாசத்தை தொடங்கணும். குளிச்சுட்டு சூரியனுடைய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருவுருவச் சிலைக்கு நல்ல பால் அபிஷேகம், சந்தனாபிஷேகம், பன்னீர் இது போல் மனக்குளிர அவருக்கு நல்லா செஞ்சுட்டு, அதே போல் பிள்ளையார் இருந்தால் பிள்ளையாருக்கும் செய்யுங்க, சிவபெருமான் இருந்தால் சிவபெருமானுக்கும் செய்யுங்க. ஏன்னா அவருடைய ஒளியிலிருந்து தோன்றியவர்ல, அதனால் அவருடைய இது இருந்தாலும் செய்யுங்க. இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இருக்கிறத வச்சு பூஜைகள் மன நிறைவாக செஞ்சுக்கலாம். பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய விநாயக பெருமானை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி அருகம்புல்ல பூக்களாலே அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதே போல் சிவபெருமானையும் அவருக்குரிய மந்திரங்கள் அப்படியே திரினாலும் வெறும் ஓம் நமச்சிவாய அந்த மந்திரத்தை கூறி நம்ம பூஜை பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் பண்ணலாம். வெறும் வேல் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, திருவுருவச் சிலை இல்லை அப்படின்னா வெறும் வேலை வச்சு வேலுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிக்கலாம். வேலும் இல்லை, சிலையும் இல்லை, என்கிட்ட படம் இருக்குது அப்படின்னா வெறும் படத்தை வச்சு பண்ணலாம். எந்த தவறும் இல்லை. மனதார பூஜை பண்ணணும், அவ்வளோதான். முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு பார்க்கும்போது அவருடைய மிக மகிமையான மகா மந்திரமான வேல்மாறலை பாராயணம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. வேல்மாறலை பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திருப்புகழ், அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை பாராயணம் பண்ணலாம். கந்த சஷ்டி, கந்த குரு கவசம் எது நமக்கு தெரியுதோ அது. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் என்ன பண்ணுறதுன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி பூக்களால் அழகாக அர்ச்சனை பண்ணால் கூட போதுமானது தான். இப்போ எத்தனையோ மீடியாவில் இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் நம்ம ஒழிக்க விட்டோன்னா ஒழிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாரி கூட நம்ம பண்ணிக்கலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த மலரான அரளி பூக்களை அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே நல்லது. அன்றைய தினம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அவதரித்த நாளுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நாளாக அமைந்திருக்கு. அதனால அன்றைய தினம் ஒரு 6 வகையான இனிப்பு வகைகளை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். 6 வகையான மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். வீட்டில் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம்.
வெற்றிலை தீபம்ங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய தீபம். அதனால் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணால் அது கண்டிப்பாக நிறைவேறும். நான் எப்பொழுதுமே மந்திரங்களை பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தூபம் காட்டிடுவேன். ஏன்னா அந்த தூபம் காட்டும் போது அந்த தூபத்தோடு நம்ம மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும்போது எனக்கு ஒரு விதமான மன திருப்தியாக இருக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே அதை தான் கடைப்பிடிக்கிறேன். இன்றைக்கி டெமோ வீடியோன்னு சொல்லிவிட்டு நான் நெய் தீபம் ஏற்றி காட்டலை. அடுத்து தீபம் தூபம் எல்லாம் முருகப்பெருமானுக்கு காட்டிட்டு நம்மளுடைய வழிபாட்டை முடிச்சுக்கலாம். என்னுடைய வேண்டுதலை முழுமையாக நிறைவேற்றணும்னு சொல்லி முருகனிடம் மனதார வேண்டிக்கலாம். வேண்டிட்டு பக்கத்தில் அருகில் முருகனுடைய ஆலயங்கள் இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு நம்மளால் என்ற மாலையோ பூக்களை ஏதாவது வாங்கி கோயிலுக்கு கொடுக்கலாம். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நம்மளால் முடிந்த இயன்ற உதவி ஏதாவது செய்யலாம். அன்னதானமாக இனிப்பு வகைகளை வாங்கி கொடுக்கலாம். அன்றைய தினம் முருகப்பெருமான் அவதரித்த நாள்னு சொல்லிட்டு இனிப்புகளை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.